சகோதரியே, உன்னுடைய இயற்கை குணத்தின் ஒரு பகுதியாக உனக்குள்ள இருக்கிற உள்ளுணர்ச்சி என்னன்னா, எல்லா நேரங்களிலும் உன் குடும்பத்தின் மேல கவனம் செலுத்துவது, பராமரிப்பது, அக்கறை காட்டுவது, இதில தான் உன்னுடைய அதிக கவனம் இருக்கலாம். ஆனால் சகோதரி, ஞாபகத்தில் வைத்துக்கொள், உலகத்தில் இருக்கிறதுல 50% பெண்கள். அந்த பெண்களை மற்ற ஸ்திரீகளால் மட்டுமே திறம்பட அவர்களை தொட முடியும். அவர்களை இயேசு ராஜ்யத்துக்கு கொண்டு வர முடியும். இயேசுவை போல நீங்களும் இருங்க. சகோதரி, அவர் தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே தன்னுடைய சீஷர்களை தன்னுடைய குடும்பமாக நினைத்து அரவணைக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து கொண்டார். குடும்பம், சகோதரி அல்லது மகள் அல்லது தாய் என்ற உங்களுடைய எல்லையை இப்படிப்பட்ட இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிற அதிகமான இந்த பெண்களுக்கும் உங்கள் குடும்பம் என்கிற அந்த டெஃபினேஷன், அந்த எல்லையை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. நீங்கள் ஒருவேளை பிரசங்க ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறதாக நினைக்கலாம். சபையில் போய் பிரசங்கம் பண்ண முடியலன்னு. ஆனால் பல உடைந்த பெண்களை நீங்கள் அவருடைய குடும்பத்தின் ஆதரவு இல்லாமல் ஒரு பெரிய சபைக்கு கூட்டி வர முடியாது. தனிப்பட்ட முறையில் அல்லது சிறிய குழு சுவிசேஷ ஊழியத்தினால் மட்டுமே அவர்களை அடைய முடியும். இந்த இயேசுவை போல நீங்கள் அந்த சகோதரிகள் இருக்கிற இடத்துக்கு போங்க. இயேசு சமாரிய பெண் இருந்த இடத்துக்கு போனார். மகதலேனா மரியாளை சந்தித்தார். இப்படி பல உடைந்த சகோதரிகளை அணுகக்கூடியவராக இருந்தது மூலம் அவர் ஊழியம் செய்தார். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான ஆன்மீக வளர்ச்சி நாம் அவரை சுவிசேஷகர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் சேவிக்கும் போது தான் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகம் கேட்கப்படும். வேறு யாரும் நம்மை பார்க்காத போது நாம் பின்னணியிலே செய்வது தான் அதை ஆண்டவர் பார்க்கிறார். சின்ன விஷயங்கள், கடின உழைப்பு, டீட்டெயில்ஸ், விவரமான காரியங்களை செய்வது. இந்த ரகசியத்திலே அந்தரங்கத்திலே காணுகிற உங்கள் பிதா உங்களை வெளிப்படையாக வெகுமதி அளிப்பார். உலகத்திலே உள்ள 5,5 மில்லியன் 55 லட்சம் முழுநேர கிறிஸ்தவ ஊழியர்களில் ஒரு சிலரே 100 200 பேர் தான் பெரிய அந்த மாநாடுகள், கன்வென்ஷன் நடத்துகிறவங்க. பெரும்பாலான ஊழியர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் 10 பேருக்கு, நூற்றுக்கணக்கான பேருக்கு மாத்திரமே அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஏன்? இயேசுவே இந்த பூமியில் நடந்து பணியாற்றியது அப்படித்தான். அவருடைய சீஷர்களும் அப்படிதான் செஞ்சாங்க. இயேசுவின் உண்மையான அந்த அதே ஊழிய மனப்பான்மையிலே நாமும் அப்படித்தான் சேவை செய்யணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு ஒரு நாள் பகிரங்கமாய் வெகுமதி அளிப்பார். ஆமேன், ஆமேன்.